நம்ம கடந்த 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, வட தமிழகத்துல ரெகுலரா வட தமிழகம், வெள்ளூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், ஆ நம்ம திருவள்ளூர், சென்னை போன்ற இடங்கள்லாம் வெயிலா மழை பெய்யுறத நம்ம பார்த்தோம். இப்ப காலை நேரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல வெயில். அதாவது 38 டிகிரி வரைக்கும் நல்ல ஒரு வெயில் அடிக்கும். ஆ கடல் காற்று உள்ள வந்த பிறகு மேகங்கள் உருவாகி நம்ம வரத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து வருகின்ற நாட்களில் நம்ம தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடல்ல ஒரு காத்தழுத்த பகுதி உருவாகுது. ஸோ எப்பெல்லாம் நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு 11ஆம் தேதி இல்ல 12ஆம் தேதியில உருவாக வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ எப்பெல்லாம் ஒரு காற்றழுத்த பகுதி உருவாகுறதோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப அடுத்து 2, 3 நாட்களுமே நமக்கு வந்து நல்ல இடிமிடன் கூட நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சென்னை மட்டும் இல்லாம நாளைக்கு வந்து இன்னும் வைட் ஸ்ப்ரெட். ஸோ எல்லா இடங்கள்ல தமிழகத்துல நாளைக்கு எல்லா இடங்கள்லயுமே இடிமின்னலோட வட தமிழகமா இருக்கட்டும், டெல்டா பகுதியா இருக்கட்டும், கடலூர் எல்லா இடத்துலயுமே நல்ல மழை நாளைக்கு பதிவாக நம்ம இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக மேற்கு திசையில அங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மற்றும் கேரளா, கர்நாடகால 12ஆம் தேதியில இருந்து மழை அங்க படிப்படியாக அதிகரிக்கும். நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி ஒரு மழை தொடரும். ஸோ இங்க வந்து நாளை 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து இருக்கிறதுக்கான பார்க்கிறோம். அதே நேரத்தில் 12ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில படிப்படியாக மழை அதிகரிக்கும். மலைப்பகுதிகளில் 13, 14 தேதிகளில் சில பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதா தகவல் ஆமா. சொல்லியிருக்காங்க. அப்படியான சூழல் இருக்குமா? அதீத மழை 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா நம்ம மே மாத இறுதியிலே நம்ம பார்த்தோம். ஸோ நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து கடுமையான மழை வந்து 20 சென்டிமீட்டர்ல 30 சென்டிமீட்டரே நமக்கு பதிவானது. சில இடத்துல 40 சென்டிமீட்டர் மழை கூட நமக்கு அவலாஞ்சி போன்ற பகுதிகள் பார்சல் மலை நீலகிரி பதிவானதை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி எப்பெல்லாம் இந்த காற்றழுத்த பகுதி உருவாகி இந்த பக்கத்துல காற்றை ஈர்க்கும் போது வருகின்ற இந்த இந்த ஒரு ஆக்டிவ் ஸ்பெல். ஸோ எப்பயுமே ஒரு தென்மேற்கு பருவமழையில ஒரு 10 நாள் 7ல இருந்து 10 நாள் ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் இருக்கும். அப்புறம் ஒரு பிரேக் இருக்கும். அப்புறம் திருப்பி ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவே மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பிரேக் கிட்டத்தட்ட 31ஆம் தேதியில இருந்து இப்போ வரைக்குமே நம்ம பிரேக் இருக்கிறத பார்த்தோம். இப்போ உள் மாவட்டங்களில் இங்க இடிமின்னலோட நம்ம மழை இருக்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த காற்றழுத்த பகுதி இந்த பக்கம் உருவாகிறது. மேற்கு திசை காற்றோட வேகமும் அதிகரிக்க போகிறது. ஸோ அங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, கேரளா பகுதி, கர்நாடகா, காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள் இங்க எல்லாமே வந்து மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆக்டிவ் ஸ்பேஸ்ல. அந்த அந்த நேரம் மழை பெய்யும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்தோட லீவர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி சென்னை போன்ற இடங்கள்லாம் நமக்கு வந்து 13ஆம் தேதி வரைக்குமே நமக்கு வந்து இந்த இடி மின்னலோட மழை தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது.